சார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் டிவி. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் ஆனில் இருக்குது. இது நோ பிக்சல் வந்து ஆன் ஆகுது. என்னான்னு இப்போ பார்ப்போம். இதோட மதர் போர்டு, இந்த மார்க்கெட் டிவியோட மதர் போர்டு பார்த்திங்கன்னா CV338H-A42 அப்படின்ற மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா ஹெச்டி பேனல் LDS பார்த்திங்கன்னா ஹெச்டி பேனல் 10 பேர் தான் இருக்குது. அப்போ ஹெச்டி பேனல். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LC390TA 39 இன்ச்சஸ் பேனல். இது ஒரு ஹெச்டி பேனல். இது இதோட ஸ்கேலர் போர்டு DC to DC IC. இதோட ஸ்கேலர் போர்டு. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் செக் பண்ணும்போது இந்த பேக்லைட் மட்டும் ஆன் ஆகிருக்கு, வீடியோ எதுவும் வரல, பிக்சல் எதுவும் ஆன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதில் செக் பண்ணும்போது 12 வோல்ட் வந்து மதர் போர்ட்லேருந்து வருது. ஆனால் வந்து பேனலோட அந்த பீஸ் ஓப்பன் ஆகிருக்கனால அதோட அவுட்புட்டில் இல்லை, இன்புட்டுக்கு வருது, அவுட்புட்டில் இல்லை. பீஸ் வந்து செக் பண்ணதில் ஓப்பன் ஆகிருந்தது, இந்த பீஸ் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சாம்சங்கோட ஸ்கேலர் போர்டு டிஃபெக்டிவ் போர்ட்லேருந்து ஒரு பீஸை ரிமூவ் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி இதை நம்ம பீஸ் ஓப்பன் ஆகுதுனாவே நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட்ஸ் இருக்கும் இல்லையா? அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா, ஒன்று ஆக்டிவ் காம்பனன்ட்ஸு, இன்னொன்று பாசிட்டிவ் காம்பனன்ட்ஸ். ரெண்டே விஷயத்தில் தான் எலக்ட்ரானிக்ஸு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஆக்டிவ் பாசிட்டிவ் காம்பனன்ட்ஸ்லாம் இப்போ செக் பண்ணுவோம். இப்போ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்னால் என்ன, டிரான்சிஸ்டர் IC அந்த மாதிரி. பாசிட்டிவ் காம்பனன்ட்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அந்த மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பேனலில் ஸ்கேலர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே வந்து டிஜிட்டல் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணதுனால எல்லாமே டிஜிட்டல் வோல்ட் இருக்கும். எல்லாமே வந்து இந்த மாதிரி பூஸ்ட்டு, பக்கு அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும். பூஸ்ட்டு, பக்கு அந்த மாதிரி வோல்ட்லாம் ஒர்க் ஆகும். ஒரு சின்ன ஒரு 3.3 வோல்ட்டை ஒரு 30 வோல்ட்டாக மாற்றக்கூடியது. அதே மாதிரி 30 வோல்ட்டில் வர்றதை ஒரு 3.3 வோல்ட்டாக மாற்ற வேண்டியது. அந்த மாதிரி எனேபிள் சிக்னல் அந்த மாதிரி ஐசிக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. PWM பல்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்து இதை DC to DC நமக்கு என்ன தேவை வோல்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ஃபீஸை நம்ம போட்டுட்டோம். ஆனால் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே நம்ம போட்டாலுமே ஒரு கோல்டு செக்கப் பண்ணணும். கம்ப்ளீட்டாக அந்த சர்க்யூட்டில் இருக்க ஸ்கேலர் போர்டில் இருக்கக்கூடிய இங்கே எல்லா PF, எல்லா AVDD, VGL, VGHோட ட்ராக் டு கிரவுண்டு அந்த மாதிரி நம்ம கோல்டு செக்கப் பண்ணணும். இப்போ கோல்டு செக்கப் பண்ணதில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு, இந்த AVDDயோட இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஷார்ட்டில் இருக்குது. இந்த PFம் ஷார்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா 15 வோல்ட் வரல. இப்போ 15 வோல்ட் வரலனாவே எல்லாமே என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக அந்த DC to DC IC வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் லோட் ஆகி நிற்கிது. இப்போ அதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணாமல் பீஸ் போட்டு ஆன் பண்ணாலும் திரும்பவும் வந்து பீஸு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம அதை செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இது ரெடி பண்ணிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக திரும்ப காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், டெட் ஷார்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த PFம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மள்ட்ட இப்போதைக்கு அந்த டிரான்சிஸ்டரோ அந்த PFம் நம்மள்ட்ட இல்லை, ரெடியாக இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு சாம்சங் ஸ்கேலர் போர்டு ஒன்று இருக்குது. இப்போ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 15 வோல்ட் AVD போகக்கூடிய அந்த டிரான்சிஸ்டரையும் அதிலேருந்து ஒரு PFம் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ போட்ட உடனே இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட் எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டாக நம்ம இன்னொரு டைமே கோல்டு செக்அப் பண்ணிட்டோம். எல்லா ICU, PF எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். எங்கேயுமே சர்க்யூட்டில் வந்து ஷார்ட் இல்லை.
இப்போ அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ இருந்தாலும் 12 வோல்ட் எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு ஒரு டைம் நம்ம பார்த்துக்குறோம். அதே மாதிரி 12 வோல்ட் வந்து கரெக்டாக மதர் போர்டில் வருதான்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி ஸ்கேலர் போர்டில் உள்ள கிரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ செட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், மேக்ஸிமம் இதில் பேனல் நிறைய ஷார்ட் ஆகும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக என்னன்னு தெரில. அதனால் இப்போ வந்து அந்த ஏவிடியோட அந்த டிரான்சிஸ்டர் மட்டும் ஷார்ட் ஆகிருக்கு, மாற்றிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு டைம் நம்ம இந்த வோல்டேஜ் என்னென்ன இருக்குது, என்னென்ன வோல்ட் வருது ஸ்கேலர் போர்டில் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு டிவி ஆன் பண்ணிக்குவோம். ஆன் ஆகிடுச்சு, பேக் லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த வோல்ட்டு செக் பண்ணுறோம், மதர் போர்டு எல்லாமே ஓகே. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து பேனல் வோல்ட்டு 12 வோல்ட் வருது, ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 28 வோல்ட் வருது. இது என்ன வோல்ட்டு, விஜிஹெச்க்கு ஒரு 28 வோல்ட் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜிஎல் பார்த்திங்கன்னா -6 வோல்ட் வருது. இப்போ இங்கே ஏவிடிடி வோல்ட்டு நம்ம ஷார்ட் ஆகிருந்தது இல்லையா, அதில் பாருங்கள் 15 வோல்ட்டு ஏவிடிடி வோல்ட்டு வருது. இப்போ இந்த வோல்ட் எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 17 வோல்ட் வருது, இங்கே ஒரு 12 வோல்ட் இன்புட்டு, இங்கே ஒரு 3.3 வோல்ட்டு. இப்போ எல்லா வோல்ட்டுமே வந்துடுச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நிறையா விஷயங்களை வந்து டெக்னிக்கலாக சொல்லும் போது நிறையா டெக்னீஷியன்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுனால ஈஸியாக உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக டைரெக்டாக வந்து என்ன சிம்டமுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போடுறோம். இல்லைனா நம்ம அது ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏவிடிடினா என்ன, அந்த வோல்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, விஜிஎல்னா என்ன, விஜிஹெச்னா என்ன, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து உடனே அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஷார்ட்டாக எங்கே ஷார்ட் இருக்குது, எதை மாற்றணும் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். பேனல் நம்பர் வந்து LC390 மார்க்கெட்டில் வரக்கூடிய மார்க்கெட் டிவி தான். இது ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்காக இதை போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். தென்னிந்திய பொதுச் செயலாளர் சரவணன். சீட்டாவினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.